வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். போர்டு தெரியுதா? ஓகே. போர்டு தெரியுதா? एक जगह बैठ को खा। यहाँ करता रहता। மைக்க ஆஃப் பண்ணிக்கங்க. और वहां से यहाँ को है। यहाँ बैठ को मैं यहाँ खाता हूँ। बहुत बड़ा यहाँ खा जाता। x² plus 5x plus 6 equal to 0. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல என்ன பிளரா இருக்கா? மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. பிளரா இருக்கா? x² plus 5x plus 6 equal to 0. இதுல ax² plus x² plus 5x plus 6 equal to 0. கேக்குதா நான் பேசுறது? சரி, இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ax² plus bx equal to 0. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். வியட்டா ஃபார்முலால நம்ம படிச்சதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். சரியா? இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இதை கம்பேர் பண்ணணும். இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தான் புரியும். x² plus 5x plus 6 equal to 0. நமக்கு வந்து ரெண்டு வார்த்தைகள் தெரியணும். ஒன்னு என்னன்னா ஃபேக்டர், இன்னொன்னு என்னன்னா ரூட் அப்படின்ற வார்த்தைகள் தெரியணும். ஃபேக்டர்னா என்ன, ரூட்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஒன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா 5, இந்த 5 வந்து சம் ஆஃப் ரூட்ஸ். இங்க இருக்கிறதுல 6, இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா என்ன, அது 6. ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா என்ன அப்படின்னா அது 5. ஓகேவா? சரி, மஹாப் சொல்றீங்களா? இப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் போடணும். எஸ் பி எஸ் பி எஸ் பி. போர்டு தெரியுதா? எஸ் மேம். ஓகே. இப்ப நமக்கு இந்த எஸ்பி அப்படின்றத கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். எஸ்ன்றது என்னன்னா இந்த 5. இங்க வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்னு இருக்கிறதா அர்த்தம். 1 6 6. அப்ப அந்த 6 இங்க போடணும். சரியா? அடுத்து இந்த x² கோஎஃபிஷியன்ட் என்ன, 1. அந்த 1 கீழே போடணும். இந்த 1 என்ன செய்யணும், கீழே போடணும். நிறைய பேர் வந்து அந்த 1 வந்து கீழே போடுறதா சொல்ல மாட்டாங்க, ஆனா போடணும். சரியாமா? சரி, இது பண்ணிக்கணும். இப்ப நம்ம ஃபேக்டர் எழுத போறோம். ஃபேக்டர் எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னா x plus 5.
எக்ஸ் பிளஸ் 5. அடுத்து இது எக்ஸ் பிளஸ் 6. இது ரெண்டுக்கும் இடையில முதல்ல இதை நம்ம ஞாபகம் தப்பா கிரியேட் பண்ணக்கூடாது. இதை அப்படியே எழுதக்கூடாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 5 ஆட் பண்ணா 5, எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 6 அப்படின்றதுக்கு வரணும். அதை தான் ஃபேக்டரா எழுதணும். இந்த 5ஐயோ 6ஐயோ வச்சு எழுதிடக்கூடாது. அப்படியும் எழுதிருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அப்ப எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 6 வரும்? ஃபர்ஸ்ட் நமக்கு 6 வர்றதுக்குரிய பாசிபிலிட்டி எல்லாம் நம்ம ரைட் பண்ணணும். அந்த பாசிபிலிட்டி எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். பாருங்க, 1, 6. ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 6 வரும். ஆனா ஆட் பண்ணா என்ன வரும்? 7 வரும். ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 6 வரும். ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா 7 வரும். சரியா? இதே அடுத்து 2 டேபிள். 2 3s ஆர் எத்தனை? 2 3s ஆர் எத்தனை? 6. ஆட் பண்ணா என்ன வரும்? 5 வரும். சரி, மல்டிப்ளை பண்ண ப்ராசஸ்ல இருக்குமோ? ஆட் பண்ணா 5 வரும். மல்டிப்ளை பண்ணா 6 வரும். சரியா? அப்ப இந்த கான்செப்ட் சரியா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த இதை நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நம்ம அதோட ஃபேக்டர் என்ன பண்ணலாம்? எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 3 இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு பேரு தான் ஃபேக்டர். எக்ஸ் பிளஸ் 3, எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்றதா என்னது? ஃபேக்டர். எழுதிக்கங்க, ஏன்னா அழிச்சிட்டே வருவேன். இந்த எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்றதுதான் ஃபேக்டர். இதுதான் நமக்கு ஃபேக்டர். இதே ரூட்னா என்ன தெரியுமா? தனித்தனியா எடுத்து ஆன்சர் எழுதுறது ரூட். எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. இது ரூட். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 என்ன? ரூட். எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3. இது ரூட். சரியா? சரி, இது இதோட ரூட்னு எப்படி நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்றது ஒரு ரூல். எப்படி செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் எழுதி போட்டோம்ல, எக்ஸ் ஸ்கொயர் அதாவது சம்மு பிளஸ் 5x பிளஸ் 6 இது ஈக்குவல் டு. சரியா? எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா இந்த -2 போடணும். போடுங்க. -2 the whole square plus 5 into -2 plus 6. புரியுதான்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது -2 the whole square. -2 the whole square என்ன? 4. -10 plus 6. 6 plus 4 என்ன? 10. 10 minus 10 என்ன? 0 அப்படின்னு வந்துருச்சு. இப்படி நமக்கு 0ன்னு வரணும். அப்படி வந்துருச்சுன்னா அது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு அர்த்தம், இல்லைன்னா ஆகலைன்னு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகேவா? ஓகே, எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. ஓகே, சரி, புரிஞ்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. இப்ப அடுத்து நமக்கு இதே கணக்கு மாதிரியே இன்னும் 2-3 கணக்கு பண்ணணும். இப்ப நம்ம -2 போட்டோம்ல, நீங்க -3 போட்டு காட்டுங்க. நீங்க -3 போட்டுட்டு உங்களோட கேமராவை ஆன் பண்ணி
பேசக்கூடாது மஹபு. -3. உங்க மைக்கை ஆஃப் பண்ணிக்கங்க பாப்பா. மஹபூப். சரி, நீங்க எழுதிட்டு -3 போட்டு காமிச்சிட்டு உங்க முகம்லாம் காட்ட வேணாம். நீங்க எழுதுனதை கேமரால காட்டுங்க. இந்த இடத்துல -3 போட்டு காட்ட சொல்றேன். What is the problem, Mummy? My color. இப்ப நீங்க இதுல -3 போட்டு காட்டுறீங்க. x² + 5x + 6 -3 தான் ஹோல் ஸ்கொயர் + 5 × -3 + 6. -3 ஹோல் ஸ்கொயர் என்ன? 9. -15 + 6. 9 + 6 15. -15 = 0. ஓகேவா? இதுதான் இந்த சம். ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. சரி, இனி ஒரு கணக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க அது மாதிரி போடுங்க. ஓகேவா? சரி, ஈஸியான சம்மு தான், வேகமா நம்ம கத்துக்கலாம். ஓகேவா? இப்ப x² + 6x + 9 = 0. இதை நம்ம பார்க்கிறோம். சரியா? யாருக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 9. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா என்னமா? 9. இங்க 1 இருக்கு. 1 9 is 9. 2 நம்பரை ஆட் பண்ணா என்னப்பா? 6. அந்த 2 நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 9. ஃபர்ஸ்ட் 9 எந்த டேபிள்ல வரும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 1 9 is 9 அது வரும். ஆமா, 1 9 is 9 வரும். ஆனா ஆட் பண்ணா 10 வருது. ஒரு 9 1 9 is 9 மல்டிப்ளை பண்ணா 9 வருது. ஆனா ஆட் பண்ணா 10 வருது. அப்ப இது கிடையாது. அடுத்து 2 டேபிள்ல வருமா 9? No, miss. வராது. அடுத்து 3 டேபிள்ல 3 3 சார் எத்தனை? Yes, miss. 3 3 சார் 9. 9. ஆட் பண்ணா 6. 6. 3யும் 3யும் ஆட் பண்ணா என்ன வரும்? 6. 6. யார் சொல்றது? Varshini. ஓகே, இப்ப இங்க நம்ம 3 3 சார் நினைக்கும். இங்க என்ன இருக்கு? x² கோஎஃபிஷியன்ட். x² முன்னாடி என்ன இருக்கு? கோஎஃபிஷியன்ட் 1. 1. அந்த 1 நம்ம இங்க டினாமினேட்டர்ல போடணும். போட்ட பிறகு இங்க என்ன இருக்கோ, x இருக்குதுன்னா x, y இருக்குன்னா y, p இருக்குன்னா p அப்படி எழுதணும். ஸோ x + 3 x + 3 = 0. அப்ப ரெண்டுமே அதே ரூட் தான். -3 தான், -3 தான். இது பேர் என்னன்னா மல்டிபிள் ரூட்ஸ். இது என்னது? மல்டிபிள் ரூட்ஸ். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? புரிஞ்சுச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க.
ஓகே, புரியலைன்னா கண்டிப்பா கேளுங்க. ஓகே, சரி. இப்ப நீங்க அடுத்த ஒர்க் பண்ணணும். இதுல நாம இப்ப 2 சம் போட்டோம். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா அதுதான் ப்ராடக்ட், அதான் பி. 2 நம்பரை ஆட் பண்ணா அப்படின்ற கான்செப்ட் பண்ணும். 2 கணக்கையும் வச்சுக்கிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லி தர போறேன். அந்த கான்செப்டை நீங்க கவனிக்கணும். உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இன்னும் ஒரு 20 நிமிஷம் இதை நம்ம பண்ண போறோம். இது பேர் என்னன்னா டிஸ்கிரிமினன்ட். டிஸ்கிரிமினன்ட் அந்த ரூட் எந்த மாதிரி டைப் ஆஃப் ரூட்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ற ஒரு டூல். ஓகேவா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, டெல்டா அப்படின்னு ஒரு ஃபார்முலா. டெல்டானா என்னன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்ற ஒரு ஃபார்முலா. இதுதான் டிஸ்கிரிமினன்ட். இதுக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. இதுக்கு எத்தனை கண்டிஷன் இருக்கு? 3 கண்டிஷன் இருக்கு. அதை நீங்க ரைட் பண்ணிக்கங்க. எத்தனை கண்டிஷன் இருக்கு? 3 கண்டிஷன். சரி, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த டிஸ்கிரிமினன்ட் டெல்டா, அதாவது டெல்டா ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? டெல்டா ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0 அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல். ரியலாவும் இருக்கும், அதே நேரத்துல ஈக்குவலாவும் இருக்கும். அடுத்து டெல்டா கிரேட்டர் தென் 0. இது எப்படி இருக்கும்னா ரியல் நம்பர் அண்ட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு இருக்கும். ரியல் அண்ட் ஈக்குவல், ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னா வேற ரூட்டுன்னு அர்த்தம். டிஸ்டிங்க்ட்னா என்ன அர்த்தம்? வேற ரூட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ரியல் அண்ட் ஈக்குவல்னா சேம் ரூட்டு, ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னா வேற ரூட்டுன்னு அர்த்தம். அடுத்து 3, டெல்டா லெஸ் தென் 0 அப்படின்னா ரியல் நம்பர் இல்ல, நோ ரியல். அப்ப என்னவா இருக்கும்? நோ ரியலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா இமேஜினரி. இமேஜினரி எழுதிக்கணும். இமேஜினரி அப்படின்னா என்ன? இன்னொரு வேலையா, இன்னொரு வேலை என்ன செய்யணும்? ரியல், நோ ரியல், பட் நம்ம என்ன பண்ணணும்? இமேஜினரி. இன்னொரு பேர் என்ன இமேஜினரிக்கு? நோ ரியல். நோ ரியல். அதுக்கப்புறம் இன்னொரு பேரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். சொல்லுங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரி, இப்ப இந்த டெல்டாவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த டெல்டாவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். போர்டு தெரியுதா எல்லாருக்கும்? போர்டு தெரியுதுன்னா மேம் செகண்ட் ஒன்க்கு கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் காமிக்கிறீங்களா மேம்? தேங்க்யூ மேம். தெரியுது மேம் போர்டு. இப்ப தெரியுதா? மேம் கொஞ்சம் பிளர்ரா இருக்கு மேம். எஸ் மேம், இன்னும் கொஞ்சம் பிளர்ரா தான் இருக்கு. இப்ப தெரியுதா? தெரியுதா? சரி,
இதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து நான் 2 சம் சொல்லி கொடுத்தேன். அந்த 2 சம்ம இதுல கனெக்ட் பண்ண போறேன். அதை நோட் பண்ணிக்கங்க. அந்த 2 சம்ம எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல இருக்கிறது ஏ. ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. ஏ என்னப்பா? 1. பி என்ன? 5. சி என்ன? 6. சரியா? ஏ என்ன? கணக்குல என்ன? ஏ 1 1. பி என்ன? 1 5 சி என்ன? 6 6. ஸோ நமக்கு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதுதான் கேபிட்டல் லெட்டர் ஏ, இதுதான் கேபிட்டல் லெட்டர் பி, இதுதான் கேபிட்டல் லெட்டர் சி. ஓகேவா? பி ஸ்கொயர் என்ன? 5 ஸ்கொயர் மைனஸ் 4. ஏ என்ன? 1. சி என்ன? 6. 25 மைனஸ் 24 ஈக்குவல் டு 1. இது வந்து கண்டிப்பா என்ன? கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 1ன்றது என்ன? கிரேட்டர் தன் 0. கிரேட்டர் தன் 0. அப்ப இதுக்கு என்ன கண்டிஷன் சொன்னேன்? கிரேட்டர் தன் 0க்கு என்ன சொன்னேன்? ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான ஒரு கான்செப்ட். இந்த ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் வர்றப்ப நமக்கு ஒரு நம்பர் அந்த கணக்குக்கு ஆன்சர் வந்துச்சுல, அது என்ன நம்பர் வந்துச்சு சொல்லுங்க? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5. இன்னொரு தடவை क्वेश्चन ரிப்பீட் பண்றீங்களா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6ன்னு ஒரு சம் போட்டோம்ல அதுக்கு என்ன ரூட் வந்துச்சுன்னு சொல்லுங்க? -2வும் எழுதி வச்சிருந்தா பாருங்களேன். -3. -2வும் -3. -2 and -3. ஆமா, அதான் கரெக்ட். -2 and -3. இப்ப இது ரெண்டும் வேறதான். அதே நேரம் ரியல். டிஸ்டிங்க்ட்னா வேறன்னு அர்த்தம், டிஃபரண்ட்னு அர்த்தம். டிஸ்டிங்க்டோட மீனிங் என்னன்னா டிஃபரண்ட்னு அர்த்தம். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு அந்த சம்மு வந்து ஃபேக்டரைசேஷன். ஃபேக்டர்னா என்ன, ரூட்னா என்னன்னு பார்த்தோம். இந்த சம் என்ன சொல்றோம்னா அந்த டிஸ்கிரிமினன்ட், அதாவது எந்த டைப் ஆஃப் ரூட்ஸ் வருதுன்னு அதனுடைய தன்மையை ஆராயிறது. இந்த மாதிரி டைப்பு இவங்க அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி டைப்பு அப்படின்னு அதனுடைய தன்மையை ஆராய்ந்து சொல்லும் நமக்கு. ஓகே, சரி, இதை எழுதிக்கங்க. இப்ப நம்ம அடுத்த சம்மு நம்ம போலாம். 6x பிளஸ் 9. சரி, ஏ பி சி எல்லாம் சொல்லுப்பா. ஏ என்ன? 1. பி என்ன? 6. சி என்ன? 9. சரி, பி என்ன? 6. 6 ஸ்கொயர் 4 into 1. சி என்ன? 9. 6 ஸ்கொயர் என்னப்பா? 36. 9 4s are 36. ரெண்டையும் சப் பண்ணா 0.
அப்ப இது ஜீரோவா ஆகிருச்சுன்னா அதுக்கு என்ன கண்டிஷன் எழுதி போட்டேன்? ரியல் அண்டு என்ன எழுதி போட்டேன்? ரியல் அண்ட் ஈக்குவல். ஈக்குவல், அவ்வளவுதான். அப்ப இது ஈக்குவல் அப்படின்றதுக்கு அதனுடைய ரூட் கண்டுபிடிச்சோம்ல, ரெண்டு நம்பரை ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் ரெண்டு இது என்ன கண்டுபிடிச்சோம்? -3, இன்னொன்னு -3 கண்டுபிடிச்சோம் தெரியுமா? சேமா இருந்துச்சு. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 9, ஆட் பண்ணா 6னா 3 3 சார். அப்ப அது ரியல் அண்டு ஈக்குவல். ரெண்டு ரூட்டுமே என்னதான் வந்துச்சு? -3. ரியல் அண்ட் ஈக்குவல். ஆமா, அதுதான் வந்து -3 அப்படின்னு வந்துச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஈஸியா இருக்கா? புரிஞ்சுச்சா? எஸ் மேம். ஓகே. ரொம்ப எஸ் ரொம்ப மேம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது இது. ரொம்ப அழகான கான்செப்ட். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இன்னும் வந்து சில சம்ஸ் எல்லாம் ஓகே மேம். பார்க்கணும். இன்னும் சில சம்ஸ் எல்லாம் 2x square 10x 16 வச்சுக்கோ. 16x plus 8 இது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா என்னன்னு மேம் சொல்லுங்க. போர்டு தெரிய மாட்டேங்குது மேம். கொஞ்சம் மேல காமிக்கிறீங்க? தேங்க்யூ மேம். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா என்னன்னு சொல்லுங்க. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 16. சரியா? சரி, ஆட் பண்ணா 10 வச்சுக்கோ. 16. சரி, ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 16, ஆட் பண்ணா 10. ஆட் பண்ணா என்ன? 10. வாங்க, ஈஸியா இருக்கும். எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 16? 116 16 வரலாம். ஆனா ஆட் பண்ணா 17 வந்துரும். மேம் 8 2s are 16. 8 2s are எவ்வளவு? 16. ஆனா ஆட் பண்ணா 10. இது சம் ப்ராடக்ட். கரெக்டா சொன்னீங்க. அப்ப 2 8s are அப்படின்றத ரைட். ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? 2 இருக்கு. அந்த 2வை இங்க டிவைட் பை 2ன்னு போடணும். முதல் சம்ல நம்ம போடுறப்ப ஒரு 2 சம் செஞ்சோம். அந்த 2 சம்ல நம்ம என்ன பண்ணோம்? 1 போட்டோம். ஞாபகம் இருக்கா? ஓகே. இந்த சம்ல 2 போடுறோம். 2 போட்டதுக்கு அப்புறம் உங்களால கேன்சலேஷன் பண்ண முடிஞ்சுச்சுன்னா பண்ணலாம். பண்ணுங்களேன். ஒன் ஃபோர்ஸா இதுக்கு 1 வருது, 4 வருது. எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. இது புரியுதா? இதே சம்ம இதெல்லாம் 2ஆல சரி, இதே சம்ம இத 2ஆல டிவைட் பண்ணிட்டு கூட செய்யலாம் தங்கம். இந்த 1 4 is 4. இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 4, ஆட் பண்ணா 5. அப்படி கூட செய்யலாம். ரெண்டு நம்பரை சம் பண்ணா 5, ஆட் பண்ணா 5, ப்ராடக்ட் பண்ணா 4, மல்டிப்ளை பண்ணா. அப்போ 1 4 is 4. இல்ல 1 x plus 1 x plus 4. இதே இது வரும்.
இதே இது வரும் 2 விதமா, புரியுதா? உங்களால சுருக்க முடிஞ்சிச்சுன்னா சுருக்கிட்டு கூட என்ன செய்யலாம். ரொம்ப எளிமையான சம்மு. இதுலயும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிஸ்கிரிமினன்ட் என்ன செய்யலாம், பண்ணலாம். டிஸ்கிரிமினன்ட் பண்ணுவோமா? சரி, இதுக்கு டிஸ்கிரிமினன்ட் பண்ண போறோம். b ஸ்கொயர் மைனஸ் 4ac செய்யணும். சொல்லுங்க, b ஸ்கொயர், இது b ஸ்கொயர், b இது ஸ்கொயர், இது பேர் என்ன, b. a என்ன, c என்ன, 8. இது 100 மைனஸ் 4 2s are 8 8s are 100 minus 64 என்ன, 36. இது என்னது, greater than 0. டெல்டா greater than 0னா என்ன கண்டிஷன், ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். சரியா? அப்படி ரியல் அண்ட் டிஸ்டிங்க்னால அந்த ஆன்சர் என்ன வந்துச்சு ஏற்கனவே, -1 -4 வந்துச்சா? அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா அழகான ஒரு கான்செப்ட் தான். ரொம்ப ஈஸி. தெளிவா 2 கான்செப்டையும் நல்லா படிச்சு. சரியா? இப்ப நம்மளால அதாவது இதை டைரக்டா ரூட் கண்டுபிடிக்க முடியல, அப்படி ஒரு கான்செப்ட் அப்படி வர்ற மாதிரி பார்க்க போறோம். இந்த இருக்கு, இங்க 16 வச்சுக்க மேம். இதுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு அப்படியே நீ வைக்கலாம். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 8, 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 8 2s are 16, ஆட் பண்ணா 16. அது பாசிபிள் இல்லவே இல்லை. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 16, ஆட் பண்ணாலும் 16ன்றது பாசிபிலிட்டியே இல்லாத ஒண்ணு. அப்ப இது என்ன பண்றது, இப்படி வர்றச்ச என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபார்முலா ஸ்பெசிஃபிக்கா எல்லாத்துக்குமே பயன்படும், பட் இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா பயன்படும், மற்றதுக்கு பயன்படலைனாலும். இங்க பாருங்க, x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. எழுதிக்கணும்பா எல்லாத்தையுமே. நீங்க கைய தூக்கிருக்கீங்க, சொல்லுங்களேன் என்ன. மேம் கொஸ்டின் தெரியல மேம் ஃபுல்லா. இப்ப தெரியுதா பாருங்க. எஸ் மேம், தேங்க்யூ மேம். 2x² + 16x + 8 = 0. இதுதான் ஸ்மால் லெட்டர் a, இதான் ஸ்மால் லெட்டர் b, இதான் ஸ்மால் லெட்டர் c. சரி, b -16, மைனஸ் இருக்கு 16 எழுதுறோம், பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ஸ்கொயர் minus 4 into 2 into 8 by 2 into 2 minus 16 plus or minus square root of, கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னா கொஞ்சம் திணறாம பார்க்கணும். 16 ஸ்கொயருக்கு என்ன ஆன்சர், 16 சார் எத்தனை மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. டூ ஃபிஃப்டி சிக்ஸ் தான் ரைட் ஆன்சர். மைனஸ் 4 2s are 8, 8 8s are 64.
இப்ப இந்த 256ல 64 போச்சுன்னா என்ன? அத சப் பண்ணி சொல்லுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணும். மேம் 192 மேம். கரெக்ட். 192 minus 16 plus or minus square root of 192 by 4. இது ஆன்சர். 192 வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கக்கூடிய நம்பர் இல்ல, அதாவது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்ப இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான் ஆன்சர். தனித்தனியா நம்ம எழுதணும்னா -16 பிளஸ் 1√192 by 4 -16 minus √192 by 4 இப்படி எழுதணும். இது புரியுதா? எஸ் மேம். புரியுதுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப எளிமையான சம்மு தான் இது, ஈஸி தான், நல்லா புரிஞ்சிட்டு போகலாம். இது மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே இந்த சம்மு போட்டோம்ல, அந்த சம்மையும் இதே ரேஞ்சில் நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இதே ஃபார்முலால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோம்லப்பா, அத இங்க என்னடா பார்த்தோம் சொல்லுங்க. இங்க என்ன போட்டோம்? 10. இங்க 10, இங்க 10. இங்க என்ன வரும் அப்ப சொல்லுங்க. சொல்லுங்க. 100. என்ன சொல்றது புரியுதா? -16 plus or minus 100ல 64 போனா என்னப்பா? $36. 36க்கு ரூட் எடுத்தா என்ன? 6. அப்ப இந்த -16 plus or minus 6 by 4 இதை நம்ம போடுறோம். சரியா? ரொம்ப ரொம்ப எளிமையான சம்மு. ஓகேவா? இப்ப நம்ம இந்த -16 plus or minus 6 by 4 இந்த -16ல 2 ப்ராசஸும் செய்யணும். இது வரைக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதை சார் ரப் பண்ணிக்கிறேன், ஏன்னா இடம் வேணும். வாங்க. -16 plus 6 by 4 -16 minus 6 by 4. இப்ப இதுக்கு என்ன வரும்? -10 by 4. இது -22 by 4. சரியா? -10 by 4 என்ன வரும்? -5 by 5/2. 5/2. சாரி 16 போட்டுட்டோமோ? இந்த இடத்துல 10 தானே இருந்துச்சு. 10 எஸ் மேம். தெரியாம போட்டோம். சாரி இடத்துல தப்பா போட்டோம் பாருங்க. சரியா? அப்ப -10 plus 6 எவ்வளவு வருது? -4 by -4. தப்பா தான் சொல்லிவிட்டோம் போல. -16 by 4. ஆன்சர் என்ன? -1 -4 வந்துச்சா அந்த ஆன்சர் நமக்கு? எஸ் மேம். ஓகே, நம்ம போட்டது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருச்சா? ரொம்ப எளிமையான எஸ் சம். மேம். எல்லாருமே ஹோம்ஒர்க் கொஞ்சம் பண்ணுங்க. இதுல இருக்கிற கான்செப்ட் கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க, அதான் திருப்பி நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? நாளைக்கு நம்ம கிளாஸ் வந்து கொண்டு போலாம்.
இப்ப இந்த 10 கொஞ்சம் மறந்து போச்சு, தப்பா செஞ்சுட்டோம். நம்ம கான்சன்ட்ரேஷன் விடாம செய்யணும். இதெல்லாம் ரொம்ப எளிமையான சம்மு. அத நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? கை தூக்கியிருக்கீங்க. பதில் கேள்வி கேட்குறீங்களா? மேம் என்ன ஹோம்ஒர்க் மேம் செய்யணும்? இது எல்லாமே இன்னைக்கு என்னென்ன பார்த்தோமோ, ஃபேக்டர் என்ன, ரூட் என்ன, டிஸ்கிரிமினன்ட்னா என்ன, டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோனா என்ன, டெல்டா லெஸ் தென் ஜீரோனா என்ன, டெல்டா ஈக்குவல் டு ஜீரோனா என்ன. சப்போஸ் நம்ம வி cannot ஃபேக்டரைஸ், நம்ம ப்ராப்பர் வேல ஃபேக்டரைஸ் பண்ண முடியலனா யூஸ் திஸ் ஃபார்முலா மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a அப்படின்ற அந்த கான்செப்ட் எவ்ரிதிங் இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா லேர்ன் பண்ணீங்கன்னா தான் என்ன செய்யும் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். மேம் மேம் சம்ஸ் வந்து நீங்க சொல்லிக் கொடுத்த சம்ஸே வச்சுதான் செய்யணும் மேம் ஆமா, ஹோம்ஒர்க். அதே வச்சுக்கோங்க. நான் ஒரு கணக்கு கேட்கும்போது நீங்க செய்து காட்டுங்க அத. ஓகே மேம். ஓகே. நீங்க எல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் புக் 9th ஸ்டாண்டர்ட் தேங்க்யூ. புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட புரியும். 2-3 கணக்கு இருக்கும். ஓகேவா? ஓகே மேம். இப்ப போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. குட் நைட், டேக் கேர். டெய்லி கரெக்டா வந்துருங்க. ஓகே? தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.